திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் சார்பாக நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்த போலீசாரிடம் அனுமதி கேட்டனர். போலீசார் அனுமதி மறுத்தனர். இது தொடர்பாக மனுவை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. தீர்ப்பு நகலை திருப்பரங்குன்றம் பொதுமக்கள் ஒரு பிரிவினர் சார்பாக திருப்பரங்குன்றம் போலீஸ் ஸ்டேஷனில் வழங்கி பாதுகாப்பு அளிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். நாளைக்கு இந்த கார்த்திகை தீபம் சம்பந்தமாக கோர்ட்டு உத்தரவை நிறைவேற்ற சொல்லி இந்த 48 கிராமத்து திருப்பூன்ற 48 இந்த கோயில் சம்மந்தப்பட்ட 48 கிராமம் இருக்குது. அது அவங்கள பூரா அழைப்பு கொடுத்து உண்ணாவிரதத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அமைதியான முறையில் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். இதுக்கு திருப்பூர்ன்ற ரஜினி மன்றத்து சார்பாக நாங்கள் ஆதரவு தெரிவிச்சோம். ஏன்னா நாங்களாம் ஆன்மீகவாதி, மதவாதிகள் கிடையாது. நாங்கள் ஆன்மீக நெறிகளில் தலைவர் அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் மதவாதி கிடையாது, ஆன்மீகவாதி. நாங்கள் மறுபடியும் எதுக்கு ஆன்மீகவாதின்னு சொல்கிறேன்னா ஒரு வீட்டுக்கு விளக்கு ஏற்றினா எப்படி சுவிச்சமோ அதே மாதிரி இந்த ஊருக்கு நல்ல சுவிச்சம் இருக்கும், இந்த நாட்டுக்கு சுவிச்சம் இருக்கும். நாங்கள் அவங்க இதெல்லாம் அவங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா துர்காசாலி நம்ம ஆன்மீகவாதி தான். அவங்க நம்ம எதிர்மறையெல்லாம் நாங்கள் அப்படியெல்லாம் சிந்திக்கல. அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஊர் சுவிச்சமாக இருக்கணும்னு சொல்லி தீப ஏற்றுறதுக்கு உத்தரவு வந்திருக்கு. இந்த உத்தரவு நிறைவேற்றணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். ஆமாம், நாங்கள் ரஜினி மன்ற சார்பாக திருப்பூன்ற நகர் மன்றத்து சார்பாக சின்ன ஒரு பிளக்ஸ் அடித்து வரவேற்பு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கோம். வருவாங்க, கலந்துக்குவாங்க. இது ஏன்னா ஊர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். கோர்ட்லேருந்து ஏதோ 50 பேர் மட்டும்தான் பெர்மிஷன் அனுமதி கொடுத்துருக்காங்களாம். அதுக்காக நாங்கள் ஒரு 100 பேர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கோம். நாங்கள் எங்கள் மன்றத்து சார்பாக ஒரு 5 பேராவது கலந்துக்கிறோம். ஏன்னா 50 ஊர் பூரா 48 கிராமம் போது ஊருக்கு ஒருத்தர் வந்தாலே 48 பேர் சரியாக போச்சுங்களா. அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் இருந்தால் நல்லா இருக்கும். சரி, கோர்ட்டு உத்தரவை நம்ம மதிக்கணும்.